ஒருவேளை கிரௌட் 10 மணிக்கே ஃபுல் ஃபிளெஜ்டா வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா வருவாங்க. இல்ல 10 மணிக்கு வர முடியல, 10 மணிக்குள்ள கிரௌட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா கேட்பாங்க. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும், இன்னும் மேன் பவர் வரதுக்கு எவ்வளவு நேரம் கேட்டுட்டு அதுக்கேத்த மாதிரி தான் வருவாங்க. அது வரைக்கும் அங்க நிக்கவங்க எல்லாம் வெயில சாகணும். வேற ஆப்ஷன் இல்ல. இங்க இந்த அரசியல் தமிழகத்துல அரசியல் கலாச்சாரம் சார். வணக்கம், நான் தான் உங்களோட கெஸ்மி கேண்டி. நான் இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருப்பேன், நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அதுல டிவிகே பர்சன் ஒருத்தர் பேசுறாரு, 10 மணிக்கு அதிக கிரௌட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க வருவாங்க. இன் கேஸ் 10 மணிக்கு கிரௌட் இல்ல, மேன் பவர் இல்லன்னா மேன் பவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. வெயிட் பண்ணிட்டு மேன் பவர் எப்போ வருவாங்களோ அந்த டைம்ல தான் நாங்க வந்து வருவோம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, அப்போ நீங்க வர வரைக்குமே மக்கள் வந்து வெயில்ல சாகணுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு டிவிகேல இருந்து சொல்றாங்க, டிவிகே கட்சியில இருக்கிற அட்வொகேட் சொல்றாரு, ஆமா செத்துதான் ஆகணும், இதுதான் நீதி, இதுதான் தர்மம், இதுதான் அரசியல், வேற ஆப்ஷனே இல்ல அப்படின்னு ஓபன் டாக் கொடுக்கறாரு. மக்களை சாகடிச்சு அரசியல் பண்றது அரசியல். 50 பேரு கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆகல, 50 பேர், 41 பேர் கரூர்ல ரீசெண்டா நடந்தது. அந்த ஈரம் கூட காயல. ஓபன் டாக் கொடுக்கறாரு, மக்கள் செத்துதான் ஆகணும், இதுதான் அரசியல்னு ஓபன் டாக் கொடுக்கறாரு. இந்த மாதிரி கட்சிக்கா நீங்க சப்போர்ட் பண்றீங்க தொடர்ந்து? வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு. மக்களே ஒண்ணுதான் சொல்லுவேன், இப்போவாது யோசிச்சு சப்போர்ட் பண்ணுங்க. வி ஸ்டாண்ட் ஃபார் கரூர் விக்டிம்னா ஓகே பரவாயில்ல, வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய்னு சொல்றீங்க, கூச்சமே இல்லாம. இத்தனை பேருங்க இறந்திருக்காங்க, இத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இத்தனை குடும்பம் நாசமாயிருக்கு. ஸ்டில் யூ ஆர் சேயிங் தட் வி ஸ்டாண்ட் ஃபார் விஜய். அவர் ஓபன் டாக் கொடுக்கறாங்க. அந்த டிவிகே கட்சியில இருக்கிறவங்களே எல்லாருமே ஓபன் டாக் கொடுக்கறாங்க, ஆமா மக்கள் செத்துதான் ஆகணும், இதுதான் நீதின்னு. இன்னும் நீங்க விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு நல்லா யோசிச்சு முடிவெடுங்க, இல்லன்னா திருந்தப்படுவாய், அதுதான் நீதி. நன்றி, வணக்கம்.